Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 681 பார்ட் 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல அந்த டோஃப்ளமிங்கோ நேக்கா அவனை போட்டு தள்ள வந்திருக்க எல்லாத்தையுமே மத்தவங்களை வச்சு போட்டு தள்ளலான்னு முடிவு பண்ணி அலையக்கா ஸ்டார் ரேட்டிங் எல்லாம் கொடுத்து கோர்த்து விட்டுட்டான். ஆனா அந்த முட்டா பயலுக்கு இன்னுமே அறிவில்லை. அவன் சொன்னா என்னமோ சொன்னதை செய்யற மாதிரியும் என்ன பண்ணலான்னு பயங்கரமான யோசனை. அதுலயும் அந்த பைரட்ஸுங்க எல்லாம் முடிவே பண்ணிட்டானுங்க அவனுங்களை காலி பண்ணி தான் ஆகணும்னு. மக்கள் எல்லாரும் தான் கொஞ்சம் குழப்பத்துல இருப்பாங்க. ஏன்னா செத்துட்டாருன்னு நினைச்சிட்டு இருந்த கிங்கரிக்கு இப்பதான் இவங்களுக்கு திருப்பி கிடைச்சிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாம அவர் இன்னசென்ட்னு தெரிஞ்சு போச்சு. அப்படி இருக்கும்போது எப்படி மறுபடியும் அந்த டோஃப்ளமிங்கோக்கு சப்போர்ட் பண்ணி அவரை போட்டு தள்ள முடியுமா? பேசாம மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து அந்த டோஃப்ளமிங்கோவை போட்டு தள்ளலான்னு ஒரு முடிவு பண்ணுவாங்க. ஆனா அங்கேயுமே ஒரு பிரச்சனை இருக்குது. ஏன்னா டோஃப்ளமிங்கோவோட ஃபேமிலியில மொத்தம் 2000 பேர் இருக்காங்க. அவங்க எல்லாம் தாண்டி அவனை போய் கொல்றதுங்கிறது சாதாரண காரியமே இல்ல. சரி ரைட்டு, அவன் சொல்ற மாதிரி அந்த 12 பேர்த்த கொன்றலான்னு பார்த்தா அந்த 12 பேர்த்துல மத்தவங்க எல்லாம் செத்தா கூட பரவாயில்ல, கிங் ரிக்கும் இருக்காரு. அவரு பாவம் ரொம்ப நல்லவரு. ஆல்ரெடி அவர் மேல நம்பிக்கை இல்லாம தான் எல்லாருமே அந்த டோஃப்ளமிங்கோவை நம்பி இந்த நிலைமைக்கு வந்துட்டாங்க. இப்ப மறுபடியும் அவரை கொல்லணும் அப்படிங்கும் போது எல்லாத்துக்குமே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது. சோ என்ன பண்ணலான்னு தீவிரமா யோசிக்கும் போதுதான் ஒரு ஜென்டில்மேன் பிளான் சொல்றேங்கிற பேர்ல மென்டல் மாதிரி ஒன்னு சொல்லுவான். என்னன்னா அந்த 12 பேர்த்தையும் கொல்ல வேண்டாம், ஆனா நம்ம கஸ்டடியில கொண்டு வந்துடலாம், வேற இதை விட்டா நமக்கு ஆப்ஷன் இல்லைன்னு சொல்லி எல்லாம் அந்த 12 பேர்த்த பிடிக்க முடிவு பண்ணிட்டாங்க. அங்க பைரட்ஸுங்க அந்த 12 பேர்த்தையும் கொல்ல முடிவு பண்ணிட்டாங்க. இங்க மக்கள் அந்த 12 பேர்த்தையும் பிடிக்க முடிவு பண்ணிட்டாங்க. மொத்தத்துல அந்த டோஃப்ளமிங்கோவை கொல்லணும்னு எவனும் முடிவு பண்ணல. அந்த டைமுங்கும் போது அந்த மக்வைஸ், சீனியர் பிங்க், அப்புறம் டெலிஞ்சர் இவங்க 3 பேரும் பிராங்கியை தேடி வருவாங்க. ஏன்னா கடைசி அவனை அடிச்சு போட்டது அந்த மூலையில. ஆனா வந்து பார்த்தா பயல காணம். ஏன்னா அவன் எப்பவோ எஸ்கேப் ஆயிட்டான். இப்ப என்னன்னா பையகிட்ட பேக்கப்க்கு கொஞ்சம் கோலா இருக்குது. அதை யூஸ் பண்ணி அந்த ஃபேக்டரியவே மொத்தமா டிஸ்ட்ராய் பண்ணிடலான்னு முடிவு பண்ணி வேகமா அந்த ஃபேக்டரியை தேடி ஓடுவான். ஆனா அந்த 12 பேர் ஹிட் லிஸ்ட்ல அவனோட பேரு இருக்குதே. அவனை பார்த்தா மக்களும் அந்த பைரட்ஸ்களும் விடுவானுங்களா? நேவர். அதனால பொழந்துகிட்டுறதுக்காக வெறி கொண்டு வெட்டிட்டு வருவானுங்க. ஆட சண்டால பயிலலாம், நீங்க எல்லாம் பொம்மையா இருந்தவனுங்கடா, உங்க எல்லாத்தையுமே காப்பாத்தினது எங்காலு உசோப்பு. அப்படி இருக்கும்போது ஏன்டா அந்த மாதிரி பண்றீங்கன்னு கேட்டா, தம்பி பர்சனலாலாம் எதுவும் வச்சுக்காதப்பா, உன்னை போட்டு தள்ளலாம் 100 மில்லியன் பெரிஸ். நாங்களே இவ்வளவு நாளா பொம்மையா இருந்து படாத பாடுபட்டு இப்பதான் நார்மல் ஹியூமனா மாதிரி இருக்கும். இனிமேட்டு சம்பாதிச்சு வாழ்ந்து அதை பண்ணி இதை பண்ணி எங்களால முடியாதாக்கண்ணா. அதனால உன்னை நாங்க போட்டு தெளிட்டு அந்த 100 மில்லியன் பெரிஸை நாங்க எடுத்துக்க போறோம். நீ ஏன் கோஆபரேட் பண்ணினா அது உனக்கு நல்லது. நாங்களாம் பிடிச்சோன்னா உன் நிலைமை ரொம்ப சீரியஸ் ஆயிரும். உடனே ஆடா பாவிகளா, பணத்தை பார்த்த உடனே பச்சோந்தி மாதிரி மாறிட்டீங்க. நீங்க நீ ஈஸியா காலி பண்ணிடலாம்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? வாங்கடா பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு நம்மால வழக்கம் போல ராக்கெட் லான்ச்சரை வச்சு ஒரே அடி 50 பேருமே தெரிச்சிருவாங்க. எங்க வந்து யாருகிட்ட டம்மி பாயிலுங்க. சரி ரைட்டு, அடுத்த வேலையை பார்க்கலான்னு பார்த்தா இன்னொருத்த வந்து கத்திட்டு இருப்பான். இங்க தான் கிரிமினல் இருக்கான், அவனை விடாதீங்க புடிங்கன்னு. அப்போ இன்னொரு கூட்டம் வந்து ரவுண்டு கட்டி பிடிக்கும். இதுக்கு முன்னாடி வந்து பிடிச்சவனுங்க பைரட்ஸுங்க, ரவுடிங்க, அந்த மாதிரி ஆளுங்க. ஆனா இப்ப வந்து பிடிச்சிருக்கிறது நார்மல் மக்கள். அட கிறுக்கு பாயிலாம், உங்களுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மதமும் இல்ல. ஏன் தேவையில்லாம போட்டு உசுர வாங்கிட்டு இருக்கீங்க? இனி விட்டு தொலைங்கன்னு எவ்வளவு சொல்லுவான். ஆனா கேட்க மாட்டானுங்க. கையில ஒழுங்கா கண்ணை கூட பிடிக்க தெரியல. ஆனா சுடுன்னு போட்டு அவனை படாத பாடுபடுத்துவாங்க. ஒரு நார்மலான லைஃப் லீட் பண்ணிட்டு இருக்க ஒருத்தங்கிட்ட கண்ணை கொடுத்து இன்னொருத்தனை சுட்டு தள்ளுன்னா அவனால எப்படி அதை பண்ண முடியும்? சோ பயங்கரமா பயப்படுவான். பட் கடைசியில வேற வழி இல்ல, இதை பண்ணித்தான் ஆகணும்னு அவன் தலைக்கையும் வச்சு கரெக்டா சுடுவான். அங்க 30 பேரு ரவுண்டு கட்டி கண்ணை வச்சு கேப் போடாம சுட்டுமே அது எல்லாத்தையும் தட்டி போட்டுட்டு நின்னுட்டு இருந்தவன் அவனை போய் ஒத்த கண்ணை வச்சு சுட்டா என்ன ஆகும்? தம்பி என்ன பிடிக்க இதெல்லாம் பத்தாது, இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும்பா. அவன் அதுக்கே பயந்துருவான். அதுலயும் ஒருத்தன் கட்டை எடுத்துக்கிட்டு வந்து வேற வழி இல்ல நாங்க முடிவு பண்ணிட்டோம்னு சொல்லி ஓங்கி அடிப்பான். கட்டை 2ஆ பொளந்துரும். அவனுக்கு இன்னுமே அவனோட பவர் என்னன்னு ஒழுங்கா தெரியல. அப்பவுமே பிராங்கியை அட்டாக் பண்ணாம எல்லாத்துக்கிட்டையும் பொறுமையா சொல்லுவான், இங்க பாருங்கடா, இதே மாதிரி நம்ம மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டோம்னா இப்படியே தான் அடிச்சுக்கிட்டே தான் இருக்கணும், இதுக்கு முடிவே இல்லை, அதனால என்னைய விடுங்க, நான் மத்த பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே தள்ளி விட்டுட்டு அவன் பாட்டுக்கு குடு 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 குடுன்னு ஓட ஆரம்பிச்சிருவான். இப்ப என்னன்னா உசோப்பு அவனோட வேலையை பார்த்துட்டான். இனி அடுத்து என்னோட வேலை தான் பெண்டிங்னு சொல்லி அந்த ஃபேக்டரியை காலி பண்றதுக்காக வெறியோட போவான். ஆனா அதுக்கு செக்யூரிட்டியா தான் அந்த டியமண்டேவும் ட்ரெபோலும் இருக்காங்களே, அவனுங்களை தாண்டி அந்த ஃபேக்டரியில எவன் மேலேயாச்சும் கையை வைக்க விட்டுருவானுங்களா என்ன? அப்போங்கும் போது டோஃப்ளமிங்கோ போன் பண்ணி 2 நாய்களும் அங்கதான் இருக்கீங்களா? நான் எதிர்பார்க்கவே இல்லம்பா. உடனே ட்ரெபோலு சுகரை பத்தி சொல்ல வருவானா? அதெல்லாம் இப்ப வேண்டாம், 2 பேரும் மூடிக்கிட்டு பேலஸ்க்கு வாங்கம்மா அப்படின்னு அந்த ஃபேக்டரியை பாதுகாக்க இப்ப ஆளுங்க இல்ல. அப்படியே கட் பண்ணி அண்டர் கிரவுண்ட்ல காட்டுறாங்க. அங்க சேபாவோட கேங்கு, உசோப்போட கேங்கு 2 குரூப்பும் அடிச்சு புடிச்சு மேல வந்துகிட்டு இருப்பாங்க. நிறைய பைரட்ஸுங்க வெறி கொண்டு விரட்டி வருவானுங்க. வெயிட் பண்ணுங்க, உங்களை பிடிச்சாதான் நாங்க லைஃப்ல செட்டில் ஆக முடியும், அதனால எங்கேயும் போகாதீங்கன்னு பார்க்லோமியோ தான் கூடவே இருக்கானே. சோ ஷீல்ட கிரியேட் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு அவங்க எல்லாத்தையுமே தடுக்க ட்ரை பண்ணுவான். சோ அப்படி எல்லாம் தப்பிச்சு ஓடிட்டு இருக்கும் போது நம்ம ஜோரோ ரோபினுக்கு கால் பண்ணி நாங்க எல்லாருமே கிங்கோட பிளாட்டிவ்ல இருக்கோம், நிலைமை ரொம்ப மோசமா போயிட்டு இருக்குதுன்னு பேசிட்டு இருப்பானா. உடனே லூஃபி போனை புடுங்கி உசோப்பு பாத்தியா
பாத்தியா எந்த அளவுக்கு காமெடி பண்ணிட்டு இருக்கான்னு, பெரிய லெவல்ல பஞ்சாயத்து பண்ணியிருக்கான்லன்னு சொல்லி விழுந்து விழுந்து சிரிப்பான். ரெபேக்கா வேற மாட்டிட்டாலே அவன் நல்லபடியா இருக்கான்னு நான் நம்புறேன்மா. அவ உடனே டே லூசி நான் இங்கதான்டா இருக்கேன்பா. உடனே செம ஹாப்பி. ஏன்னா நம்ம ஆளுக கூட இருந்தா கொஞ்சம் சேஃபா இருப்பான்ல அந்த நம்பிக்கை. அந்த சோல்ஜரும் இங்கதான்ப்பா இருக்காருன்னு சொல்லிட்டு சுத்தி முத்தி பார்த்தா கைரோஸ காணோம். எங்க போனா அவன் சுத்தி முத்தி பாப்பாங்க. கிங்குக்கு தெரிஞ்சு போச்சு அவன் எங்க போயிருக்கான்னு. ஆனா ரெபேக்கா ரொம்ப ஆர்வமா கேப்பா, அந்த டாய் சோல்ஜர் நார்மலா மாறிட்டாரா? அவர் எங்க இருக்காரு? அவர் எப்படி இருக்காரு? கொஞ்சம் சொல்லு லூசி சொல்லு அப்படி இப்படின்னு கேள்வியா கேப்பா. இப்படி கேட்டீங்கன்னா நான் என்னமா சொல்லுவேன்? ஒத்த காலை வச்சு பாண்டி ஆடிட்டு இருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாம அவரு தானே உன்னோட அப்பா. அந்த ஸ்டாச்சுல ஒருத்தரை பார்த்தோம்ல அதே மாதிரி தான் இருக்கிறாரு. அப்படி இப்படின்னு மேட்டர் சொன்ன உடனே ரெபேக்கா அப்படியே ஃபீலிங்ல ஸ்டன் ஆகி அங்கே நின்றுவா. சின்ன வயசுல அவங்க அம்மா இறந்தப்போ பொம்மையா வந்தாரு. அப்ப தெரியல அது அவங்க அப்பான்னு. ஏன்னா மெமரிஸ் எல்லாமே அழிஞ்சு போயிருமே. அதனாலதான் அவர் என்ன பண்ணிட்டாரு, கடைசி வரைக்கும் நான் அவன் கூடவே இருந்து உன்னை நான் பத்திரமா பாத்துக்குவேன், நீ ஒன்னும் கவலையே படாதேன்னு அவளை கடத்த வந்த ஆளுக எல்லாத்தையுமே போட்டு பொலன்னு பொழந்துகிட்டி அவளை சேஃபா வச்சது மட்டும் இல்லாம சந்தோஷமாவும் பாத்துக்கிட்டாரு. பர்த்டே எல்லாம் பயங்கரமா செலிப்ரேட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம அவ தைரியமா யாருகிட்டயும் அடி வாங்க கூடாது, அவ சேஃப்டியா இருக்கணுங்கிறதுக்காக அவளுக்காண்டி கத்தி சண்டையெல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாரு. ஆனா அவ மத்தவங்க யாரையுமே ஹர்ட் பண்ண கூடாதுன்னு அட்டாக்க தடுக்க நல்லா கத்துக்கிட்டா அட்டாக் பண்ண மாட்டான். அப்படித்தான் கொலோசியத்திலேயே சண்டையை போட்டிருப்பா. இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அப்படியே தேம்பி அழுவா. என் டேடி எனக்கு திருப்பி கிடைச்சிட்டாருன்னு. உடனே லூஃபி இருந்துட்டு இப்ப அவர் இங்க இல்ல, இருந்திருந்தாருன்னா போனை கொடுத்துருப்பேன், நீ அழாத, அவருக்கு எதுவும் ஆகாம நான் அவரை காப்பாத்தி கொண்டு வரேன், நீ அதுக்கு முதல்ல சேஃபா இருக்கணும். ஆக்சுவலா அந்த ஃபிளேம் ஃப்ரூட்டை நான் உனக்கு தான் தந்திருக்கணும், ஆனா கொடுக்க முடியாத நிலைமை. ஆனா அது கிடைச்சதுக்கு அப்புறம் உன்னோட ஆசை என்ன? அந்த டோஃப்ளமிங்கோவை பொழந்து கட்டுறதானே. அதை நான் செய்யறேன், நீ ஒன்னும் கவலைப்படாத. அது வரைக்கும் என் ஃப்ரெண்ட்ஸு கூட பத்திரமா மட்டும் இரு. இந்த முட்டா பாயலோட கேமை நான் முடிச்சு காட்டுறேன்மா. சார் ரைட்டுன்னு இவங்கள வெறியோண்டு ஓடுவாங்க. பின்னாடி அந்த பைரட்ஸுங்க எல்லாம் விரட்டி வந்துட்டு இருப்பானுங்க. அப்ப லூஃபி மேல பார்த்து டே டோஃப்ளமிங்கோ உன்னை காலி பண்ண நான் வரேன்டான்னு வெறியோட சொல்லுவான். அவ்வளவுதான், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். டாடா.